4 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டிருந்த சோசியல் இன்டெலிஜென்ஸோட ஒர்க் ஷாப் அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை 3 பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ். எப்படி ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி லைஃபுக்கு சோசியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சோசியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பர்சன்கிட்டையும் ரொம்ப ப்ரூட்டலிஸ்டிக்காக அடி வாங்குவீங்க, லைஃப் ஃபுல்லாக சஃபர் ஆகுவீங்க. இதுதான் ட்ரூத்து. ஸோ ஜூலை 3 சோசியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அந்த ஒர்க் ஷாப் எப்படி புக் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம். அதை பார்த்து அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துக்கோங்க. சரியா? ஃபைன். 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம என்ன சொல்ல வரோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நம்ம எதுக்காக ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம், அவங்க கூட சந்தோஷமாக கடைசி வரையும் ஹாப்பியாக லாங் லாஸ்டிங்காக ரிலேஷன்ஷிப் வாழணும். ரைட்டா? இதுதான் கோல். பட் ரியாலிட்டியில் இந்த 20th செஞ்சுரி எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 100ல் எத்தனை % ஆஃப் பீப்புள் வந்து லாங் லாஸ்டிங்காக ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு? சும்மா நினைங்க, நீங்களே ஒரு கவுண்ட் சொல்லுங்கள். ட்ரூத்து கேட்கணுமா? 5% ஆர் 4% தான் 100ல் ஓகேவா லாங் லாஸ்டிங்காக ஒரு ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு. உடனே சம் பீப்புள் ப்ரோ அப்போல்லாம் கிடையாது ப்ரோ, இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீப்புள் வந்து அப்படின்னா 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரூத் என்னன்னு கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. அவங்கெல்லாம் இந்தியன் கல்ச்சரில் இருக்காங்க. ஓகேங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்னன்னா இப்போ எல்லாருமே டைவர்ஸ் ஈஸியாக பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் ஒரு 40% பீப்புள் வந்து டைவர்ஸ் பண்ணாமல் லாங் லாஸ்டிங் இருக்காங்க. அப்படின்னா மெஜாரிட்டி அதில் என்ன மென்டாலிட்டி அப்படின்னா இல்லை டைவர்ஸ் பண்ண முடியும், இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், டைவர்ஸ் பண்ணால் குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து போயிடும், ஓகே சொசைட்டி வந்து நம்மளை தப்பாக பேசும், வேறு வழியே இல்லை இருந்துக்கும்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் 40% ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்காங்க. பட் ட்ரூத்தில் அவங்க யாருமே சந்தோஷமாக இல்லை, வேறு வழியே இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம எங்கே பார்க்கணும்னா வி ஷுட் சி, தப்பான இங்கிலீஷ் வருது, ஓகே, நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம அமெரிக்கா அந்த மாதிரி பெரிய நாடுகளை பார்க்கணும். அங்கே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சனை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த லிமிட்டேஷனுமே கிடையவே கிடையாது. யார் என் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. குழந்தை வாழ்க்கை போகணும்னு மோஸ்ட்லி யாரும் நினைக்கவே மாட்டாங்க. ஓகே, ஈஸியாக அவங்களால டைவர்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படி டைவர்ஸ் பண்ணிக்க முடிய சான்ஸ் இருந்தும் அங்கே ஒரு சில பர்சன்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் கன்சிடர் பண்ணும். அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவில் இன்னும் 100ல் 5% பீப்புள் கண்டிப்பாக 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா லாங் லாஸ்டிங்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இருக்கேன் என் தலைவன் ஓகே கிறிஸ்டோபர் நோலனே இருக்கேன், கிட்டத்தட்ட 30 வருஷமா 32 வருஷமா என்ன ஆகுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் எம்மா தாமஸ் கூட இருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட கோலும் இந்த மாதிரி லாங் லாஸ்டிங்காக ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேஜஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களாலேயும் ஒரு பர்சன் கூட லாங் லாஸ்டிங்காக சந்தோஷமாக வாழ முடியும். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரியுதா? ஃபைன், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அட்ராக்ஷன் ஸ்டேஜ். ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நாம் பீப்புளை வந்து வேல்யூ பார்த்து அட்ராக்ட் ஆகும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதை பற்றி நம்ம பெருசாக பேச போகிறதில்ல. பட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. 100 தனித்தனியான பீப்புள், ஓகேவா, 100 கப்புள் வச்சுக்கோங்க. 2 பேரும் அவங்களுக்குள்ளே சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சமாக டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, 2 பேரும் மாற்றி மாற்றி அட்ராக்ட் ஆகிப்போங்க. சரியா? இப்போ செகண்ட் ஸ்டேஜ் போகும். செகண்ட் ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அது என்னது அப்படின்னா கெமிஸ்ட்ரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 100ல் இப்போ 100 கப்புள்ஸ் வந்து பேசி கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கிற ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 30% கப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல அவுட் ஆகி பிரிஞ்சிருவாங்க செட் ஆகுன்னு சொல்லி. ஓகே, ஏன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி இருக்காது. கெமிஸ்ட்ரின்னு மற்றவங்க சொல்கிற கெமிஸ்ட்ரி வேறு, நான் சொல்கிற கெமிஸ்ட்ரி வேறு. மற்றவங்க சொல்கிற கெமிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லலாம், கனெக்ஷன் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்கிற கெமிஸ்ட்ரி என்னதுன்னா அதெல்லாம் ஓகே அடுத்தடுத்து அதெல்லாம் பார்த்துக்குவோம். பட் பேசிக்கான ஒரு கெமிஸ்ட்ரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களால் ஒரு பர்சனுக்கு ஹாப்பியான ஜாலியான ஃபன்னான ஒரு அனதர் வேர்ல்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் லைக் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் சொல்லலாம். சரி, அவர் வந்து ஒரு என்டர்டெய்னர். அவர் பக்கத்தில் யார் போனாலும் ஹீ கேன் கிவ் ஓகே ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணி அவங்க கூட அந்த சந்தோஷமான கம்ப்ளீட்லி மூமெண்ட்டை கொடுப்பாரு. அப்போ எல்லாருக்கும் சிவகார்த்திகேயன் கூட உட்கார பிடிக்கும், சந்தோஷமாக பேச பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? இது இருந்தால் போதும், அசால்ட்டாக இந்த ஸ்டேஜில் பாஸ் ஆயிடலாம். இது சம் பசங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க எந்த பொண்ணாலும் சரி பட்டையை தூக்கி போட்டு தலைங்க லெஜெண்டரியாக பேசிடுவாங்க, போயிடும், அடுத்த நாள் ஈஸியாக போயிடும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அப்படின்னா அந்த அளவுக்கு தே ஆர் நாட் பெஸ்ட் இன் தட் ஸ்டேஜ். சரி, ஸோ என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக பேசுவாங்க, அவங்க கூட எப்படியாவது இந்த ஸ்டேஜை பாஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மினிமம் உங்களால் ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக ஒரு 70% இருக்க முடியும். ஓகே, அடுத்தவங்களுக்கு ஒரு டயத்தை கொடுக்க முடியும். அது இருந்தால் கூட ஓகே தான். பட்
ஒரு 30-40% பீப்புளுக்கு வந்து அப்படின்னா அடுத்தவங்களால ஜாலியாக பேச தெரியாது, ஃபன்னாக பேச தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களாம் எந்த பொண்ணை பேசினாலும் சரி இந்த செகண்ட் ஸ்டேஜில் சொல்லி முடிஞ்சிடும். அந்த பையன் பார்த்தா கிருத்திக் ரோஷன் மாதிரி இருப்பான், விட்டு போயிடுறாங்க. பிகாஸ் உங்களுக்கு பேசல. ஒரு பொண்ணுக்கு அந்த கரெக்டான ஜாலியான அந்த ஃபன்னான ஒரு உலகத்தை உங்களால் கொடுக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதை தான் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, என்னால் ஒரு பொண்ணுக்கு ஹாப்பியான ஜாலியான கைண்ட் ஆஃப் ஒரு அனதர் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை என்னால் ஒரு பொண்ணு கொடுக்க முடியுமா? பிகாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 60 வருஷம் 70 வருஷம் ஒரு பொண்ணு கூட வாழ போகுது அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களால் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியும். இது இல்லை அப்படின்னா இடையிலனாலும் எப்போனாலும் அத்துட்டு போயிடும். புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும். ஓகே ப்ரோ, எனக்கு தெரியலன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் சிம்பிள், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிம்பிள். உங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்கா, அந்த ஃப்ரெண்டு உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைத்தை என்ஜாய் பண்ணுவானா? இட்ஸ் லைக் அவங்ககிட்ட உங்களால் ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக அவங்களும் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியுமா? ஜஸ்ட் சிம்பிள் அது உங்களால் பொண்ணுங்கிட்டே கொடுக்க முடியும். அப்படி இல்லை நான் ஜென்ரலாகவே பசங்கிட்டே சுமாராக பேசுவேன், என் கூட இருந்தாலே அவங்களுக்கு போர் அடிக்கும் நார்மலாகனா அதே தான் பொண்ணுங்கிட்டையும். உங்களோட பர்சன்டேஜ் பசங்கிட்ட என்ன ஸ்டேஜ் இருக்கோ அதே தான் பொண்ணுங்கிட்டே உங்களால் கொடுக்க முடியும். இதுதான் ட்ரூத்து. ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். புரியுதா? தேர்ட் ஸ்டேஜ் கம்பேட்டிபிலிட்டி. கைஸ் நான் முன்னாடியே சொன்னேன், 100ல் 30% செகண்ட் ஸ்டேஜ்லேயே போயிடும். ரிமைனிங் 70% கப்புள் இருப்பாங்க. அந்த கப்புளில் 40% இந்த கம்பேட்டிபிலிட்டியில் போயிடும். பிகாஸ் இது வந்து ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன கம்பேட்டிபிளாக உங்களுக்கு முன்னாடி தெரியும், நம்மளுடைய கோல்ஸ் அண்ட் வாண்ட்ஸும் நீட்ஸும் அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நீட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு ஆசை, அந்த பொண்ணுக்கு ஆண்டிப்பட்டியில் செட்டில் ஆகணும்னு ஆசை. எனக்கு ட்ராவல்னா உயிர், அந்த பொண்ணுக்கு ட்ராவல்னா வெறுக்கும், அது மயிர் மாதிரி அந்த பொண்ணுக்கு. ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் கம்பேட்டிபிலிட்டி செட் ஆகலை. சேமாக இருந்தால் சேம் கம்பேட்டிபிலிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும். பிகாஸ் நம்ம லைஃப் லாங்காக ஒரு பர்சன் கூட வாழணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் மோஸ்ட்லி லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைப்போம். சரியா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, நீ வந்து ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு லவ் பண்ணுற அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கம்பேட்டிபிலிட்டி, சேம் கம்பேட்டிபிலிட்டினா பொழைச்சிக்குவீங்க, பட் டிஃப்ரெண்ட் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்க கூட கமிட் ஆவாங்க, சம்டைம்ஸ் கமிட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிஃபோர் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னா அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிடும், இல்லை இது வந்து செட் ஆகாது, இந்த பையன் கூட இந்த பொண்ணு கூட செட் ஆகாது, ரொம்ப நமக்கு அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்லி அங்கேயே வந்து நீங்கள் நல்லா அட்ராக்டிவாக பேசினாலும் விட்டு போயிடுவாங்க. புரியுதா அவனுக்கு? சம்டைம்ஸ் அவனுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கம்பேட்டிபிலிட்டி நீங்கள் செட் ஆக மாட்டேங்குன்னு தெரியும், பட் உங்களை வந்து ரொம்ப உங்க மேலே அட்ராக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கூட கமிட் ஆகி ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க. கமிட் ஆகி ரிலேஷன்ஷிப் ஆனால் கூட என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் 2 விதமாக நடக்கும். ஒன்று, கொஞ்ச நாள் அவங்களுக்கே வெறுத்துட்டு போய் என்ன ஆகும் அப்படின்னா விட்டு இடையில போனாலும் போவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கும் செட் ஆகாது, பட் அவங்க ரொம்ப லவ் பண்ணுறனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு அகைன் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்களே கேட்டுக்கணும். ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சேம் கம்பேட்டிபிலிட்டியா, இந்த பொண்ணு நானும் லைஃப் லாங்காக சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கேட்டுக்கோங்க. எஸ்ன்னா சந்தோஷம் போய்க்கோங்க, இல்லை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த கொஸ்டினை கரெக்டாக கேட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்போனாலும் அந்த பொண்ணு உங்களை விட்டு போகும். அல்லது சப்போஸ் அந்த பொண்ணு விட்டு போனாலும் உங்களை நல்லா லவ் பண்ணும், பட் ஸ்டில் அந்த பொண்ணு தனியாக சஃபர் ஆகும், சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இதுதான் ட்ரூத்து. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். புரியுதா காய்ஸ்? ஃபோர்த் ஸ்டேஜ் எஃபர்ட். காய்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ் எப்படின்னா ஒரு பொண்ணு மேலே அட்ராக்ட் ஆகிறோம், அவங்க கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, கம்பேட்டிபிலிட்டி ஒர்க் அவுட் ஆகுது, ஓகே அப்படியே ரிலேஷன்ஷிப் வந்துடும், இப்போ எல்லாம் கமிட் ஆகிட்டீங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே 4வது ஸ்டெப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஃபர்ட் இருக்கணும். பீப்புளோட பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் என்ன அது அப்படின்னா, நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டோம் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கடைசி வரையும் வந்து அப்படின்னா அவங்க நம்ம வந்து அட்ராக்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு மயிரும் கிடையாது, அப்படிலாம் கடைசி இருக்கவே மாட்டாங்க. சரியா? ஹோல் ரிலேஷன்ஷிப் இஸ் எ எஃபர்ட். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்துட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரை நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். நாட் 100% போட வேண்டிய அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு 30% 35 நம்ம எஃபர்ட் போட்டே இருக்கணும். இப்போ மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் நான் நிறைய சைக்காலஜிக்கல் ரூல்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகே, என் கிளைண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவேன், ஆல்ஃபா காதலன் கோர்ஸ் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த ரூல்ஸை ஃபுல்லாக ரொட்டீனாக அவங்ககிட்ட அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது சாகுற வரையும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சாகுற வரையும் இருக்கணும் அப்படின்னா 98 வயசு 99 வயசு உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 98 வயசு வரையும் 99 வயசு வரையும் நீங்கள் எஃபோர்ட் போட்டேக்கணும். அந்த 35% ஓகே நம்ம வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ரூல்ஸை அவங்கள்ட்ட அப்ளை பண்ணி அவங்க கடைசி வரையும் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
எந்த மொமெண்ட் உங்கள்கிட்ட நீங்கள் எஃபர்ட் போடாமல் அவங்க சைக்கலாஜிக்கல் நீங்கள் செடியூஸ் பண்ணாமல் விடுறீங்களோ அந்த மொமெண்ட்டில் அவங்களுக்கு அட்ராக்ஷன் டவுன் ஆக ஆரம்பிச்சு. ஒன்று அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, பிரேக்கப் பண்ணுவாங்க, விட்டு போவாங்க, அல்லது அஃபேர் வச்சுப்பாங்க. இதுதான் ப்ரூட்டலிஸ்டிக்காக நடக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. 4th ஸ்டேஜில் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டுக்கணும். ஒன்ஸ் கமிட் ஆகிட்டீங்க இந்த மாதிரி வந்த பிறகு, நான் ரொட்டீனாக எஃபர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, நான் சொல்கிறேன் 100% நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் 35% நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும். நான் எஃபர்ட் கொடுத்து அவங்களை சைக்கலாஜிக்கலி செடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் செடியூஸ் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் ஓவர். ஸோ கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம லவ் குரு சேனல் உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஓகே ஃபோன் கன்சல்டேஷன், பர்சனல் கோச்சிங், இந்த மாதிரி சர்வீசஸ் அண்ட் சம் கோர்சஸும் கொடுக்குறோம். ஓகேவா? அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீசஸ் ஆர் கோர்சஸை வாங்கி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.